பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது என்னவென்றால், புதிய பொருட்களை வாங்குவார்களானால், புதிதாக ஒரு பொருளை வாங்கினால் உடனடியாக அதற்கு தாங்களாகவே அதற்காக ஜெபித்து அதை உபயோகப்படுத்துவார்கள். இன்னும் சிலர் அதை போதகரிடத்தில் கொண்டு போய் அவரிடத்தில் ஜெபித்து அதை வாங்கி அதை பயன்படுத்துவார்கள். அது ஃபோனாக இருக்கலாம், அல்லது என்ன ஒரு வீட்டு உபயோகப் பொருட்கள், கார், பைக், எதுவாக இருந்தாலும், வீடு, நிலம், எதுவாக இருந்தாலும் அவர்கள் வாங்கினால் அதை போதகர இடத்துல கொடுத்து அதை ஆசீர்வதிக்க சொல்லி அதை பெற்று பயன்படுத்துவது உண்டு. இன்னும் அநேகர் இருக்கிறார்கள், அதை குறித்து கண்டுகொள்வதே இல்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதும் இல்லை, அதை கொடுத்து பெற்றுக்கொள்வதும் இல்லை, போதரிடத்தில் போய் ஜெபிப்பதும் இல்லை, அப்படியே வாங்கி பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இங்கே யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மோசே ஒரு கோலை கொண்டு செல்கிறார் ஆடுகள் மேய்ப்பதற்காக. அந்த கோலை வைத்துதான் ஆண்டவர் அங்கே அடையாளங்களை காண்பிக்கிறார். மோசே மறுபடியும் புறப்பட்டு எகிப்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனாலே நீ அடையாளங்களை செய்வாய் என்று சொல்லி. மோசே தன்னோடு கூட வைத்திருந்த ஒரு சாதாரண கோல் தான் இப்பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து மோசேயினிடத்தில் மறுபடியும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன ஒரு பொருளை வாங்கினாலும் அதை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பதாக உங்களுடைய மேய்ப்பனிடத்தில் கொடுத்து அதை ஆசீர்வதிக்க சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண கோல் இப்பொழுது அடையாளங்களை செய்கிற கோலாக மாறினது போல ஆண்டவர் கொடுக்கிற சாதாரண பொருளும் அதை ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு உங்களுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறதாய் மாறும். கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.